ஆல்வி ரெட்லி அப்படிங்கிற ஆமை வகைகள் வந்து இப்போ நம்மளுடைய சென்னை பீச்சா இருக்கட்டும், நிறைய பீச்ல கடற்கரை ஓரத்துல வந்து இறந்து கிடக்கக்கூடிய அந்த விஷயங்களை வந்து நிறைய நியூஸ் சேனலா இருக்கட்டும், நிறைய நபர்களா இருக்கட்டும், அதை வந்து வீடியோ எடுத்து இப்போ சோசியல் மீடியால வந்து போட்டுட்டு இருக்காங்க. அதே சமயத்துல நிறைய விளக்கங்களும் தராங்க. இது போன்ற ஆமைகள் வந்து இறக்கிறது நம்மளுடைய சுற்றுச்சூழலுக்கு வந்து கேடு. ஸோ கடல்ல இருக்கக்கூடிய சில மாற்றங்களால தான் இந்த மாதிரியான ஆமைகள் வந்து இறக்குது அப்படின்னு நிறைய விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அந்த ஆமைகள் வந்து கடல்ல இருக்கக்கூடிய மினரல்ஸ் வந்து பாதுகாக்குது. ஸோ அந்த காலத்துல நம் முன்னோர்கள் வந்து கடல்ல செல்லும் போது அவங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக வந்து ஆமைகள் வந்து இருந்திருக்கு நீரோட்டத்தின் மூலமாக. இது போன்ற ஆமைகள் வந்து நமக்கு நிறைய பிளஸ் ஆக தான் இருக்கு. அது போன்ற ஆமைகள் வந்து ஆல்வி ரெட்லி அப்படிங்கிற இது போன்ற ஆமைகள் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ அது வந்து இறக்குறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்ட்டு நிறைய பேர் வந்து வீடியோக்களை வந்து பதிவிட்டு வராங்க. ஸோ இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்க்கும்போது ஆமைகள் வந்து சில ஆமைகள் மீனவர்களுடைய வலையில சிக்கி அதுக்கப்புறம் மூச்சு திணறி இறக்குறதால ஸோ அது வந்து இறந்து போகுதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியோடைய வேஸ்ட் எல்லாம் கடல்ல போய் கலக்கறதால ஸோ அதால ஆமைகள் வந்து இறக்குது அப்படின்ட்டு ஏகப்பட்ட காரணங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எனிவே இதுல வந்து அரசு சம்பந்தப்பட்டு ஸோ அந்த ஆமைகள் வந்து எதனால சாகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தெளிவுபடுத்தி அதற்கான ஆக்ஷன்ஸ் எடுத்தா இங்க வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும்.